ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சூப்பர் ஹிட் ட்ரேடர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது டிசம்பர் 30 மிட் கேப் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பிரி தான் பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், மற்றபடி கால்ஸ் கொடுக்கலாம் கிடையாது. ஒரு லைவ் ப்ரிடிக்ஷன் லெவல் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த பாக்ஸ் 12,754லேருந்து 12,857 வரைக்கும் நான் ட்ரேட் ஜோன். இதுக்குள்ளே நான் ட்ரேடே எடுக்க மாட்டேன். ஏன்னா மாற்றி கீழே ஒரு மேலே போகும், மேலே ஒரு கீழே போகும், நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். 12,857, அதாவது 12,857 ஒரு 11 மணிக்குள்ள ஒரு கிரீன் கேண்டில் பிரேக் ஆனா அந்த கேண்டில் நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். அந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த ஸ்ட்ராங் கிரீன் கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை தாண்டி அடுத்த கிரீன் கேண்டில் போனால் என்ட்ரி எடுப்பேன். அது 12,911 வரைக்கும் போவோம். அது ஒரு கிரீன் கேண்டில் என்ன கிராஸ் ஆனால் உடனே என்ட்ரி எடுப்பேன். அது 12,965 வரைக்கும் போகும். அதுவே இந்த 12,857 ஒரு 12 மணிக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங் கிரீன் கேண்டில் கிராஸ் ஆனால் கிராஸ் ஆகும்போது நான் என்ட்ரி எடுத்துருவேன். அது 12,911 வரைக்கும் போகும். அதை கிராஸ் ஆனால் 965 வரைக்கும் போகும் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் நான் டார்கெட் வரைக்கும் எப்பொழுதும் வெயிட் பண்ண மாட்டேன். ஓரளவு சின்ன ப்ராஃபிட் வந்தாலே அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு நான் வெளில வந்துடுவேன். அந்த ஸ்ட்ராங் கிரீன் கேண்டில் கிராஸ் ஆகிற கேண்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கேண்டில் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கப்புறம் டவுனில் பார்த்தீங்கன்னா 12,754 ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் கிராஸ் ஆகணும். இந்த வரைக்கும் இந்த கிராஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் கிராஸ் ஆனால் அப்போ நான் உடனே எடுக்க மாட்டேன், என்ட்ரி எடுக்க மாட்டேன். கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை கிராஸ் ஆகி ஒரு ரெட் கேண்டில் இமீடியட்டாக என்ட்ரி எடுப்பேன். அது 12,683 வரைக்கும் போகும். ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் கொடுக்கும். அது வரைக்கும் நான் கண்டிப்பாக போவேன். ஆனால் நான் 12,683 வரைக்கும் போக மாட்டேன். ப்ராஃபிட் வந்தோடனே பாதியில் புக் பண்ணி நான் வந்துடுவேன். எப்போதுமே டார்கெட் வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். ஒரு ப்ராஃபிட், ஓரளவு ப்ராஃபிட் தான் புக் பண்ணிட்டு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். எல்லாரும் சொல்லுவானுங்க நம்மளோட எனிமி நம்மளை எதிர்த்து நிற்கிறவன். ஆனால் அது கிடையாது. நம்மளோட முதல் எனிமி நம்மளோட அன்கண்ட்ரோல்டு மைண்டு. நம்மளோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணாலே போதும், நம்ம எதிர்க்க இருக்க எனிமியை ஈஸியாக அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம்.